நாளைக்கு மகிமையில நான் சந்தோஷப்படணும்னா அது யார் கையில இருக்கு தெரியுமா? நம் இரட்சகராகிய இயேசுவின் கையில இருக்கு. அப்போ ஒரு காரியம் தேவ பிள்ளை புரிந்து கொள்ளணும். நான் என்ன எவ்வளவு காத்தாலும் பரலோகத்துக்கு போக முடியாது. ஆனால் அவருடைய பாதுகாவல் என்னை மகிமையில கொண்டு போய் சேர்க்கும். மோசே கிட்ட கர்த்தர் சொல்லுவார், என்னண்டை ஒரு இடம் உண்டு, அங்கே வந்து நெல்லு, கண்மலை வெடிப்பிலே வைத்து கரத்தின் நிழலினாலே உன்னை மூடுவேன். நான் ஒரு டைம் வரும்போது என் கையை உன்னை விட்டு எடுப்பேன். நான் என் கையை உன்னை விட்டு எடுத்ததும் கைவிட்டேன்னு மட்டும் நினைக்காத, உனக்கு மகிமையை காட்ட போகிறேன். இந்த பூமியில ஒரு நாள் அப்படி எடுப்பார் பாருங்க, ஆனா மறு செகண்ட் நம்முடைய கண்கள் மகிமையை காணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப தேவனுடைய பாதுகாவல் இல்லாமல் நான் என்ன எவ்வளவுதான் பாதுகாத்தாலும், அதனாலதான் பைபிள்ல இருக்கு, கர்த்தர் நகரத்தை காவாராகில். கர்த்தர் பாதுகாக்கலனா இம்மட்டும் நம்முடைய தீபம் அணையாமல் இருக்க காரணம் என்ன அப்படின்னா, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை. அப்போ ஒரு தேவ பிள்ளை இதை புரிந்து கொள்ளணும். அதாவது மகிமையில எப்படி நிறுத்துவாராம்? மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லமை உள்ளவர்.